ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தான் துலா ராசி. ரொம்ப நேர்மையாகவும் ஒரு நாகரிகமாகவும் ஒரு நிதானமாகவும் பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துலா ராசி என்பர்கள். எல்லோருக்கும் பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னா அவங்க துலா ராசி என்பர்களாக இருப்பாங்க. இயல்பாகவே இந்த துலா ராசி என்பர்களை எல்லாரும் நேசிப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால தான் எல்லாருமே இந்த துலா ராசி என்பர்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்புக்காக அந்த அன்பை மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். யாராக இருந்தாலும் சரி முழு மனதோடு அந்த ஆள் மனதிலிருந்து பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள். பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. அவங்கக்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. பிடிக்கலங்கிறத நேரடியாக முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவாங்க, விலகிடுவாங்க. ஆனால் சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்பு காட்டிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஏதாவதுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா பேசி அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிப்பாங்க. ஆனால் துளாராசி என்பவர்கிட்ட நல்ல ஒரு பண்பு இருக்குது அப்படின்னா பிடிக்கலங்கிறத நேரடியாக சொல்லிடுவாங்க. அன்பு காட்டினாங்களா அது உள் மனதிலேருந்து தன்னுடைய இதயத்திலேருந்து காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. முடிவுகளை மட்டும் எடுக்கும்போது கொஞ்சம் குழம்புவாங்க. ஆனால் அந்த முடிவுகள் ரொம்ப வலிமையானதாக இருக்கும். மற்றவங்களுடைய மனதை புரிந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். சண்டையை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நியாயத்துக்காக நிற்பாங்க. எங்கேயாவது அநியாயம் நடக்குது அப்படின்னா அதற்காக நின்று வாதிடக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு அழகான மனசு உடையவங்க, நியாயமான எண்ணம் உடையவங்க அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்களை பற்றி நம்ம நிறைய புகழ்ந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ராசி தான் இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம். எங்கே போனாலும் இவங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது இவங்க கேட்டு பெற மாட்டாங்க. அவங்கள தேடி கொண்டுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக கிரகநிலை மாற்றங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு உங்களை தூண்டுவார். ஏன்னா இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய துலா ராசிக்கு இந்த வேலை விஷயமா ஆரோக்கிய விஷயமா ஒரு சில இன்னல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய துலா ராசிக்கு 6ஆம் இடம். அதனால் ஒரு சில இன்னல்கள், இது நீர் ராசியாகிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. முதல்ல ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷப ராசியில் செவ்வாய் பயிற்சி நடைபெற இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதுவும் எதிர்பாராமல் நடக்கும். நல்ல ஒரு லாபகரமான மாற்றமாக தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய துளாராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா சுபகிரகம் இல்லையா, அதனால தொழிலில் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, இதெல்லாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் பயிற்சி உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிரன் இருக்கிறதுனால வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். புதன் பயிற்சி நம்மளுடைய துளாராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று பயிலக்கூடிய யோகம்லாம் இந்த துளாராசி மாணவர்களுக்கு அமையும். வியாபார விஷயமா வெளியில் போகக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் ராகு பயிற்சி நடைபெறதுனால காதல், இந்த படைப்பாற்றல் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு சில முயற்சிகளை போட்டிங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் கேது பயிற்சி இருக்குது. இந்த கேது பயிற்சி என்ன பண்ணும் நம்மளுடைய துளாராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சமூக வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் இந்த ஆனி மாதம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இன்னும் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய
துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் இப்படி தான் இருக்குது. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா, இந்த ஆனி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வெளியில் பயணம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பிடித்தமான விஷயம் நடக்கும்போது மனதுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடக்கும். நீண்ட காலமாக ஒரு சில காரியங்கள்லாம் தடைபட்டு நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் அந்த துளாராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, சம்பள உயர்வோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் இந்த காலகட்டத்தில். நீங்கள் அப்படி தொடங்குனீங்கன்னா கூட கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய துளாராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் தொழிலை விரிவுபடுத்தினீங்களா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ராகுவோடைய அருளும் இருக்கிறதுனால காதல் விவகாரங்களில் இருக்கக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சியை போடுங்க. கல்வியில் புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வரும். புதுசாக எதையாவது கற்றுக்கணுங்கிற மாதிரி ஆர்வம்லாம் வரும். அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வரன் தேடிட்டு இருப்பீங்க. இந்த துளாராசி என்பவர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வரன் தேடிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்கள் எந்த விஷயத்தில் இந்த ஆனி மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், வேலை நடக்காது. அதனால் எடுக்கிற வேலையை உடனடியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா அந்த வேலை இன்னும் அடுத்த நாள் அப்படின்னு தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா உடனடியாக முடிக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை அலட்சியமாக விட வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே அது துளாராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுமையாக நிதானமாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை 10 டைம் யோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது அவசரமாக முடிவு எடுப்பீங்க. டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உடனடியாக ஒரு முதலீடை போட்டு ஒரு கடன் வாங்கியாவது அந்த முதலீடை போட்டு தொழில் தொடங்கிடுவீங்க. இந்த தொழில் தொடங்கும்போது சில கூட்டாளர்களையும் சேர்த்து தொடங்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஒரு சில இன்னலாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதற்கும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிறது நல்லது. உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நடங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக சொத்து சம்மந்தமான விஷயத்தில் சின்ன இன்னல்கள் வரும். எதையும் ஆராயாமல் நீங்கள் செயல்பட வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சமூகத்துமே உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதில் சின்ன ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். சமுதாயத்தில் ஒரு சில நபர்களை நம்பியிருப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்த சொல்லாமல் ஏமாற்றம் தர மாதிரி ஒரு சில பதில்களை தருவாங்க. கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்புறதை கொஞ்சம் கைவிடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் நம்புவீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஏமாற்றமாக முடியும். அதனால் ரொம்ப மனசு உடஞ்சி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் இருந்தாலும் இந்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அமையாது. திட்டமிட்டு செலவு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை, உடல் சோர்வு, மன அழுத்தம் இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முறையாக உணவு எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி
தினந்தோறும் செய்யுங்க. அதே மாதிரி நடைப்பயிற்சி செய்யுங்க. கரெக்டான நேரத்தில் தூங்குங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வராமல் தான் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த துளாராசி என்பர்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. இதெல்லாம் கடைபிடிச்சிங்கனாவே போதும், நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாரை காலையில் எந்திரிச்ச உடனே போய் அன்னை மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை எடுத்து வச்சு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா குளிச்சுட்டு போய் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை செய்ங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபடும் போது அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். ஏன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த துளாராசி. அதனால தான் ரொம்ப நியாயவான்களாக ரொம்ப நீதி நேர்மையாக நிலைநாட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதோடு இந்த மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மனம் இந்த பூ மாதிரி அப்படி அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை செய்யுங்க. மனது ரொம்ப லேசாகும். கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா குறையும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.